தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கு முழுமையான மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுநல அமைப்புகள் ஒருங்கிணைந்து தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தும் விதமாக உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் செயல்படும் பல்வேறு பொதுநல அமைப்புகள் இணைந்து 2025 ஜூன் 27 புதுடெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தர் பகுதியில் கவன ஈர்ப்பு போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த நிகழ்வில் குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் ஆகியோருக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு நேரில் சென்று கோரிக்கைகள் அடங்கிய கடிதங்களை வழங்கினார். அதற்கான ஒப்புதல் பதில் கடிதங்கள் மத்திய அரசு அலுவலகத்திலிருந்து வந்துள்ளன. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கையெழுத்திடப்பட்ட பதில் கடிதம் இந்த முயற்சிக்கு பெரும் முன்னேற்றமாகும். முதல்வர் தலைமையில் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுநல அமைப்புகளின் கூட்டம் நடைபெற வேண்டும். சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் ஒருமித்த அழுத்தம் கொடுக்க வேண்டும். புதுச்சேரி மக்களால் நேரடி வாக்களிப்பில் தேர்ந்தெடுக்கப்படும் மக்களவை உறுப்பினர் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் மாநில அந்தஸ்து தொடர்பான அரசியல் நடவடிக்கைகளில் முன்னோடியாக செயல்பட வேண்டும். வைத்திலிங்கம் மக்களவை உறுப்பினராகவும் மாநில காங்கிரஸ் தலைவராகவும் இருப்பவர். தமிழக எம்பிக்கள் கூட்டணியுடன் இணைந்து இந்த கோரிக்கையை பாராளுமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும். ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்து வேண்டும் என அம்மாநில முதல்வர் கோரிக்கை வைத்துள்ளார். அதனை பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தி வருகிறார். இது நமக்கு ஒரு சரியான தருணம். அதே நேரத்தில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்துக்காக அரசியல் அதிகாரம் பெறுவதற்கான நல்ல நேரம் என்பதனை முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களும் உணர்ந்து அதற்கான அரசியல் முன்னெடுப்புகளை மேற்கொண்டு செயல்பட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வலியுறுத்தினர். புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில தகுதி வேண்டி அரசியல் கட்சி புதுச்சேரி சேர்ந்த அரசியல் கட்சிகளும் பொதுநல அமைப்பு தலைவர்களும் பல வகையில போராடி வருகிறாங்க. அதில் ஒரு கட்டமா நாங்கள் பொதுநல அமைப்பு சேர்ந்த காரைக்கால் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த பொதுநல அமைப்பு தலைவர்களும் நிர்வாகிகளும் புதுடெல்லிக்கு சென்று மாதம் போராட்டம் நடத்தி மத்திய மத்தியில் உள்ள பிரதமர் அலுவலகம், உள்துறை அமைச்சர் மற்றும் ஜனாதிபதி அவர்களுக்கு மாநில அந்தஸ்து சம்பந்தமான கோரிக்கை மனு அளித்தோம். அதற்கான கடிதம் நாங்கள் அவர்கள் பெற்றுக்கொண்டதற்கான பதில் கடிதம் எங்களது அமைப்புக்கு வந்து சேர்ந்தது. இது பற்றி முதல்வர்களும் அழுத்தம் கொடுக்கும் விதமாக இது ஒரு சரியான தருணம். இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு புதுச்சேரி மாநிலத்திற்கான மாநில தகுதி தர வேண்டும் என்ற கோரிக்கையை தாங்கள் முன்னெடுக்க வேண்டும். அதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தையும் பொதுநல அமைப்புகளின் கூட்டத்தையும் அதே போல சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தையும் கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தோம். அதை இன்று முதல்வர் மீண்டும் வலியுறுத்துவதாக பொதுநல அமைப்பு தலைவர்களும் நான் சென்று தற்போது வலியுறுத்தியிருக்கிறோம். இதற்கு முதல்வர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறாருங்க. அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டணும். அதே நேரத்தில் டெல்லி சென்று பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர்களை வலியுறுத்தவும் அவர் கேட்டு வலியுறுத்த சொல்லுகிறாரு. இதை அவங்க வெறும் வாய்ப்பேச்சாக இருக்கக்கூடாது என்று தான் மீண்டும் மீண்டும் நாங்கள் முதல்வர்களுக்கு அழுத்தம் கொடுக்குறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பல வகையில நம்ம மாநிலம் பின்தங்கி வருது. அதற்கு காரணம் நம்மளுக்கு உண்டான மக்களாட்சி தேர்ந்தெடுத்த அரசுக்கு போதுமான அங்கீகாரம் இல்லாததுனால ஃபைல்லாம் தேங்குது. அதே நேரத்தில் அந்த ஃபைலுக்கு உண்டான நிவாரணம் நம்மளுக்கு கிடைக்கல. அதனால இப்போ இது அதே நேரத்தில் இந்த புதுச்சேரியில இந்த சட்டமன்றத்துக்கு மட்டும்தான் இதை கேட்கணுன்ற ஒரு விதி இல்லை. அனைத்து கட்சிகளும் அதை முன்னெடுக்க வேண்டும். அதே நேரத்தில் 30 சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் முதலமைச்சராகவும் அமைச்சர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் இருக்கிறோம். அதே நேரத்தில் 30 சட்டமன்ற தொகுதி மக்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இதற்கான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு ஒட்டுமொத்த புதுச்சேரி மக்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி 30 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய சார்பாக ஒரு மாநிலங்களவை உறுப்பினர், இவர்கள் இருவரும் இரு
விதமாக போராடி நம்ம புதுச்சேரி மாநிலத்துக்கு மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா கூட்டணியில வந்து இந்த நம்ம பாண்டிச்சேரியில காங்கிரஸ் கட்சி, திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணி இருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழகம் அண்டை மாநில தமிழகத்துல இன்னைக்கு அதே கூட்டணியில இருக்கிறாங்க. அங்க 39 சட்டமன்ற உறுப்பினர் நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் சேர்த்து 39 சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி உள்ள பாராளுமன்றமும் இணைந்து இன்னைக்கு புதுடெல்லியில நம்ம மத்திய அமைச்சரவை கூடியிருக்கு. பாராளுமன்றம் இன்னைக்கு கூடியிருக்கு. அப்ப அப்படிப்பட்ட நிலையில என்னன்னாக்கா ஒட்டுமொத்த தமிழக எம்பிகளும் புதுச்சேரி சேர்ந்த எம்பிகளும் ஒன்று கூடி விவாதித்து நம்ம புதுச்சேரிக்கான மாநில தகுதி பெறக்கு மத்திய அரசை வலியுறுத்துவதாக பாராளுமன்ற குரல் கொடுக்கிறது எங்களுடைய வேண்டுகோளாக நாங்க வைக்கிறோம். அதுதான் முதல்வர் அவர்களே இப்படி பொதுவெளியில சொல்லிட்டு அப்படியே இருக்காத. நாங்க என்ன சொல்றோம்னாக்கா இதை வந்து அவர் வலியுறுத்தும் விதமாக மக்களை திரட்டி போராட வேண்டும். நாங்க அதெல்லாம் உறுதுணையா இருக்கிறது தான் அவருக்கு சொல்றோமே தவிர மீண்டும் மீண்டும் அவர் வந்து பொதுவெளியில சொல்லிட்டு போராட்டோட இருக்கக்கூடாது. இதுக்கான முன்னெடுப்புகளை அவர் எடுக்க வேண்டும் என்று இன்றும் வந்து அவரை அழுத்தமாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரியில் அங்கீகாரமின்றி கட்டப்பட்ட வீடுகளில் எண்ணிக்கை பெருகி வந்த சூழ்நிலையில் வீட்டு உரிமையாளர்கள் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வந்தனர். குறிப்பாக வீடுகள் மீது வங்கிகளில் அவசரத்திற்கு கடன் வாங்க முடியாமல் திண்டாடி வந்தனர். இந்த அங்கீகாரம் அல்லாத வீடுகளை வரன்முறைப்படுத்த அரசு தனியான கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தது. ஆனால் பல ஆண்டுகளாக அரசு இதில் மௌனமாகவே இருந்து வந்தது. மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு தற்போது செவிசாய்த்துள்ள புதுச்சேரி அரசு அங்கீகாரம் இல்லாத வீடுகளை ஒரு முறை திட்டத்தின் கீழ் வரன்முறைப்படுத்த முடிவு செய்து அண்மையில் அரசாணை வெளியிட்டது. அடுத்த கட்டமாக இணையம் வழியாக விண்ணப்பம் பெற்று அங்கீகாரமில்லாத கட்டடங்களை வரைமுறைப்படுத்தும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் துவக்கி வைத்தார். இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு அங்கீகாரமில்லாத கட்டடங்களை பொதுமக்கள் வரைமுறைப்படுத்திக் கொள்ளலாம். கூடுதல் தகவல்களுக்கு இந்த திட்டம் தொடர்பான தகவல்கள் நகர மற்றும் கிராம அமைப்பு துறையின் tcpd.py.gov.in என்ற இணையதளத்திலும் நகர அமைப்பு குழுமத்தின் ppa.py.gov.in என்ற இணையதளத்திலும் அறிந்து கொள்ளலாம். அங்கீகாரம் இல்லாத கட்டடங்களை வைத்துக் கொண்டு பலரும் பத்திரப்பதிவு செய்ய முடியாமல் திண்டாடி வருகின்றனர். அங்கீகாரம் இல்லாத கட்டடங்களை வரைமுறைப்படுத்தும் வாய்ப்பினை அரசே மனமிறங்கி கொடுக்க முன்வந்துள்ளது. துவக்க நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், வீட்டு வசதி நகர கிராம அமைப்பு துறை செயலர் கேசவன், தலைமை நகர அமைப்பாளர் வீரசெல்வம், தேசிய தகவலியல் மைய மாநில தகவலியல் அதிகாரி மகேஷ் ஹல்யால், நகர அமைப்பு குழும உறுப்பினர் புவனேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். ஆலோசனையில் தொகுதியில் செயல்படுத்த வேண்டிய முக்கிய பிரச்சினைகளான தூய்மையான குடிநீர் வழங்குதல், அடிக்கடி ஏற்படும் பாதாள கழிவுநீர் தொட்டியின் குழாய்கள் அடைப்புகளை சரி செய்தல், புதிய சாலைகள் அமைத்தல், மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் அமைத்தல் மற்றும் சுத்தப்படுத்துதல் போன்ற பணிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. ஆலோசனைகள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் மற்றும் பொதுப்பணித்துறை பொது சுகாதார செயற்பொறியாளர் வாசு, பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். ஒரு ரெண்டு தான் பலம் போடும். இப்படிதான் பண்ணுவோம். அது வந்து அசஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டீசல் பண்ணிடுவோம். டேமேஜ் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணிடுவோம். புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் ஆண்டுதோறும் மீன்பிடி தடை காலத்தில் பதிவு செய்யப்பட்ட மீன்பிடி விசைப்படகுகள் மற்றும் பைப்பர் படகுகளுக்கு தலா ரூபாய் 30,000, சிறிய விசைப்படகுகளுக்கு ரூபாய் 20,000 வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி 2025-26 நிதி ஆண்டிற்கான மீன்பிடி தடை காலத்திற்கு படகுகளை பழுது நீக்கி மீனவர்களுக்கு நிவாரணம் தொகை வழங்கும் நிகழ்ச்சி சட்டசபை வளாகத்தில் நடைபெற்றது. ரூபாய் 33 லட்சம் நிவாரணம் தொகையை மீனவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். அப்போது சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில், இணை இயக்குனர் தெய்வசிகாமணி, துணை இயக்குனர் ராஜேந்திரன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். இதன் மூலம் பதிவு பெற்ற 82 பைப்பர் மற்றும் விசைப்படகுகளுக்கு தலா ரூபாய் 30,000 வீதம், ரூபாய் 24,60,000, 42 சிறிய விசைப்படகுகளுக்கு தலா ரூபாய் 20,000 வீதம், ரூபாய் 8,40,000 என விசைப்படகு உரிமையாளர்களின் வங்கிக் கணக்கில் மொத்தம் ரூபாய் 33 லட்சம் செலுத்தப்பட உள்ளது.
காமராஜர் குறித்த திருச்சி சிவாவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து காரைக்காலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக, அதிமுக, என்ஆர் காங்கிரஸ், அமமுக உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது காமராஜரை இழிவுபடுத்தி பேசிய திருச்சி சிவா மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் பதவி விலக வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ், அதிமுக இணை செயலாளர் ஜீவானந்தம், என்ஆர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஆனந்தன், அமமுக மாவட்ட தலைவர் தண்டபாணி, பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம், பாஜக மாநில துணைத் தலைவர் கணபதி, என்ஆர் காங்கிரஸ் மாவட்ட பொதுச் செயலாளர் சிவகுமார் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். எங்கள் உத்தமர் காமராஜர் 2 வேட்டி 2 சட்டை என்று கொண்டு வாழ்ந்தவர். எங்கேடா ஏசி தனியில் இருந்து கொண்டு குரல் கொடுக்க காங்கிரஸ் வெட்கமில்லை, வெட்கமில்லை, உங்களுக்கு வெட்கமில்லை, தரம் கெட்ட சிவாவை தட்டி கேட்கிற ஸ்டாலினே, தட்டி கேட்கிற ஸ்டாலினே, முதலமைச்சர் கட்டில் தேவையா? உனக்கு ஆட்சி கட்டில் தேவையா? புதுச்சேரிக்கு மாநில தகுதி வேண்டி பொதுநல அமைப்புகள் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் தலைநகர் தில்லி வரை சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தி நடுவண் அரசிடம் கோரிக்கை வைத்து விட்டோம். புதுச்சேரிக்கு அதிகாரம் இல்லை என்று அடிக்கடி புலம்பி வரும் முதலமைச்சர் ரங்கசாமி இதுவரை மாநில தகுதிக்கான கோரிக்கையை வலியுறுத்தும் விதமாக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. எனவே இறுதியாக முதலமைச்சரை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்புகள் சந்தித்து நீங்கள் வாக்குறுதி அளித்தது போல் அனைத்து கட்சி கூட்டத்தை உடனே கூட்ட வேண்டும், அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து சென்று டெல்லியில் நடுவண் அரசிடம் கோரிக்கை வைக்க வேண்டும் என்று வலியுறுத்த இருக்கிறோம். அதன் பிறகு மற்ற முடிவுகள் எடுக்கப்படும் என தெரிவித்தனர். இந்தியாவின் பாரம்பரிய கணித முறைக்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைத்துள்ளது. கொரியாவின் சியோலில் நடைபெற்ற 9வது கிழக்கு ஆசிய பிராந்திய கணித கல்வி மாநாட்டில் இந்தியா முதல் முறையாக பங்கேற்றது. ஆரோவிலின் ஸ்ரீ அரவிந்த சர்வதேச கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ஆரோவில் பள்ளி இணைந்து சமர்ப்பித்த ஆய்வுக் கட்டுரை பார்வையாளர்களிடையே வரவேற்பை பெற்றது. ஸ்ரீ அரவிந்த சர்வதேச கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் சஞ்சீவி ரங்கநாதன் மற்றும் ஆசிரியை பூவிழி ஆகியோர் சமர்ப்பித்தனர். இந்திய அறிவு முறைகள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் கணித அணுகுமுறையில் ஏற்படும் மாற்றம் என்ற தலைப்பிலான இந்த ஆய்வு பாரம்பரிய கணித முறைகள் மாணவர்களின் புரிதலையும் ஆர்வத்தையும் எவ்வாறு மேம்படுத்துகின்றன என்பதை நிரூபித்துள்ளது. குஜராத் மாநில கூடுதல் தலைமை செயலாளரும் மற்றும் ஆரோவில் அறக்கட்டளையின் செயலாளருமான டாக்டர் ஜெயந்தி ரவி இத்திட்டத்திற்கு ஆதரவளித்துள்ளார். இந்த வெற்றி கணித கல்வியில் இந்தியாவின் தொன்மை அறிவை உலகிற்கு மீண்டும் அறிமுகப்படுத்தும் ஒரு முக்கிய படியாகும். So formal mathematics is again not generalization. You prove something for integers, it's not true for real numbers, for example. It's actually limits. So, all right. So it has come because during the Crusades, this knowledge needed to be incorporated, came all the way from காரைக்கால் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையானது பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசின் நிதி பங்களிப்பில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் கடற்கரையோர அடிப்படை வசதிகள் வழங்கல் இந்த திட்டத்தின் கீழ் மீன் விற்பனை செய்யும் மீனவ பெண்களுக்கு இலவச ஐஸ் பெட்டி வழங்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக காரைக்கால் வடக்கு பகுதியில் உள்ள காரைக்கால் மேடு கிராமத்தினை சேர்ந்த மீன் விற்பனை செய்யும் மீனவ பெண்கள் இலவச ஐஸ் பெட்டிக்கு விண்ணப்பித்தவர்களில் தகுதி வாய்ந்த மீன் விற்பனை செய்யும் 200 மீனவ பெண்களுக்கு அமைச்சர் திருமுருகன் பயனாளிகளுக்கு இலவச ஐஸ் பெட்டிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன் புதுச்சேரி அரசானது மக்களுக்கு தேவைப்படும் எண்ணற்ற நல திட்டங்களை குறிப்பாக மக்களுக்கு உதவிடும் வகையில் உள்ள பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. தான் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு இலவச அரிசிகள் தொடர்ந்து எந்த ஒரு தடையுமின்றி வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் 9 கோடியே 10 லட்சம் மதிப்பீட்டில் கிளிஞ்சல் மேடு காரைக்கால் மேடு பகுதியில் உள்ள சுனாமி குடியிருப்புகளில் தரமான வடிகால் வசதிகளுடைய தார் சாலைகள் போடப்பட்டு வருகின்றன. அப்பணிகள் விரைவில் முடிவடைய உள்ளது. மேலும் புதுச்சேரி முதலமைச்சர் அவர்களால் தெரிவிக்கப்பட்ட அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என அமைச்சர் திருமுருகன் தெரிவித்தார்.
புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட ஊசுட்டேரி முதல் பறையூர் வரை புதிய மின்கம்பம் மற்றும் 120 வாட்ஸ் மின்விளக்கு அமைத்து தர வேண்டி சுமார் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமாரின் முயற்சியால் ஊசுட்டேரி முதல் பறையூர் வரை புதியதாக 14 மின்கம்பங்கள் மற்றும் 120 வாட்ஸ் மின் விளக்குகளை ரூபாய் 6 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டது. இதனை முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்து அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதரன், உதவி பொறியாளர் செல்வபாண்டியன், இளநிலை பொறியாளர் ஹரிபுத்ரி, மின்துறை ஊழியர்கள் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவி மல்லிகா, ஊர் முக்கியஸ்தர்கள் மனோகர், குரு, முருகன், வசந்தராஜன், பிரியன், ஜெயக்குமார், ஸ்டீபன் ராஜ், தினேஷ், பரத், ஜே, இளங்கோ, மணி, மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த் உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள், மகளிர் அணியினர், பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் அப்பகுதி மக்கள் கூறுகையில் 50 ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றிய முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமாருக்கு அப்பகுதி மக்கள் வாழ்த்து தெரிவித்தனர். இப்பணியை செய்து கொடுத்ததன் மூலம் 2 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய அவசியமில்லை என்றும், 2 கிடந்த பாதையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த முன்னாள் அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என தெரிவித்தனர். அரியாங்குப்பம் பிரீமியர் லீக் 2025 சீசன் 1 வீராம்பட்டினம் அபேஸ் கிரிக்கெட் மைதானத்தில் ஜூலை 4ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை மொத்தம் 10 நாட்கள் நடைபெற்றது. இத்தொடரில் ஜெகநாத் சோல்ஜர்ஸ், LK ஸ்ட்ரைக்கர்ஸ், தமிழ்வேந்தன் வாரியர்ஸ், தமிழ் ஸ்பார்டன்ஸ், DJ அவெஞ்சர்ஸ் மற்றும் ஆனந்த் டைட்டன்ஸ் என 6 அணிகள் பங்கு பெற்றன. இறுதிப் போட்டியில் தமிழ் ஸ்பார்டன்ஸ் அணியை 59 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தமிழ்வேந்தன் வாரியர்ஸ் அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டார். முதல் பரிசு வென்ற தமிழ்வேந்தன் வாரியர்ஸ் அணிக்கு அதிமுக பெண்கள் மற்றும் இளைஞர் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் ரூபாய் 1 லட்சம் பரிசையும், 2ஆம் பரிசு வென்ற தமிழ் ஸ்பார்டன்ஸ் அணிக்கு லா மூன் உரிமையாளர் சம்பத் ரூபாய் 50,000 பரிசையும், 3ஆம் பரிசு வென்ற DJ அவெஞ்சர்ஸ் அணிக்கு புதுவை மாநில பாஜக மீனவர் அணி தலைவர் கனகராஜ் ரூபாய் 30,000 பரிசையும் அளித்து வாழ்த்து தெரிவித்தனர். இத்தொடரில் சிறப்பாக விளையாடிய தமிழ் ஸ்பார்டன்ஸ் அணியின் ஜெயக்குமார் தொடர் நாயகன் விருதினை JSM மார்க்கெட்டிங் உரிமையாளர் சக்திவேல் வழங்கி பாராட்டினார். சிறந்த பேட்ஸ்மேன் விருதை தமிழ்வேந்தன் வாரியர்ஸ் அணியின் விவேக், சிறந்த பந்து வீச்சாளர் விருதை தமிழ் ஸ்பார்டன்ஸ் அணியின் ஐயப்பன், இறுதிப் போட்டியில் ஆட்ட நாயகன் விருதை தமிழ்வேந்தன் வாரியர்ஸ் அணியின் கலைமூர்த்தி வென்றனர். இவர்களுக்கு கோப்பையை பரிசளித்து வாழ்த்து கூறிய அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி முதல் பரிசு வென்ற தமிழ்வேந்தன் வாரியர்ஸ் அணிக்கு கோப்பை வழங்கி அனைத்து வீரர்களுக்கும் வாழ்த்து கூறி ஊக்கப்படுத்தினார். இத்தொடரின் அனைத்து ஏற்பாடுகளையும் காவல் ஆய்வாளர் ரமேஷ், ஆனந்த பூபதி மற்றும் சபரிராஜ் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி பிரதேச சிவாஜி பேரவை சார்பில் சிவாஜி கணேசன் அவர்களின் 24ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு முதலியார்பேட்டை உழந்தைக்கீரப்பாளையம் பகுதியில் பேரவைத் தலைவர் கமலக்கண்ணன் தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ராதாகிருஷ்ணன், முதலியார்பேட்டை வளர்ச்சி இயக்கம் தலைவர் கணபதி, சுந்தர்ராஜ், முருகன், வைத்தியநாதன், இளங்கோ, ஜனார்த்தனன், கமலக்கண்ணன், ஐயப்பன், ராஜ், புல்லட் ராஜ், ஜோதிகுமார், சுசைராஜ், ராஜா, செந்தில், சதீஷ், சர்க்குரு ராஜா, பிரபாகரன், கோவிந்தன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ராஷ்டிரிய ஜனதா தள முன்னாள் மாநில தலைவர் சஞ்சீவி 3ஆம் ஆண்டு நினைவு நாளை போற்றும் வகையில் மரப்பாலத்தில் உள்ள அவரது அலுவலக வாசலில் அலங்கரித்து வைக்கப்பட்ட சஞ்சீவி திருவுருவ படத்திற்கு அவரது மகன் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சஞ்சீவி குடும்பத்தினர்கள் மற்றும் சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் மற்றும் நண்பர்கள் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு வழக்கறிஞர் சசிபாலன் அன்னதானம் வழங்கினார். ஏம்பலம் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை கோர்க்காடு கிராமத்தில் தொடங்கப்பட்டது. ஆறுமுகம் தலைமையில் கிளை கூட்டத்தில் தொகுதி செயலாளர் பெருமாள் கிளையை தொடங்கி வைத்து கட்சியின் செயல்பாடுகள் குறித்தும் உறுப்பினர்களின் கடமைகள் குறித்தும் விளக்க உரையாற்றினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா அகில இந்திய கட்சி முடிவுகளையும், புதுச்சேரி மாநில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின்
மாநாடு நடத்துவது தொடர்பாகவும் புதுச்சேரி அரசியல் குறித்தும் சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த கூட்டத்தில் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தின் மாநில தலைவர் ஆகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கிளை கூட்டத்தில் ஆறுமுகம் செயலாளராகவும், ஆகாஷ் துணை செயலாளராகவும், அஞ்சலி பொருளாளராகவும் தேர்வு செய்யப்பட்டனர். நிறைவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி துணை செயலாளர் பக்தவத்சலம் நன்றி உரை ஆற்றினார். மேலும் இந்த கூட்டத்தில் கோர்க்காடு கிராமத்தில் கூலி வேலை செய்கின்ற மக்கள் பயன்படுத்துகின்ற வகையில் சமுதாய நலக்கூட்டம் நவீன முறையில் கட்டி கொடுக்க வேண்டும், கிராம மக்களுக்கு 100 நாள் வேலையை முழுமையாக வழங்க வேண்டும், சைடு வாய்க்காலை சுத்தப்படுத்தி குப்பைகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சேலஞ்சர்ஸ் கிரிக்கெட் கிளப் நடத்தும் 2ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி பெரிய காட்டுப்பாளையம் மைதானத்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியை சேர்ந்த சுமார் 32 அணிகள் பங்கேற்று விளையாடின. இப்போட்டியின் இறுதி ஆட்டம் நடைபெற்றது. இதில் முத்திரையர்பாளையத்தை சேர்ந்த எம்சிசி அணியினர் முதலிடத்தை, பெரிய காட்டுப்பாளையத்தை சேர்ந்த சேலஞ்சர்ஸ் கிரிக்கெட் அணியினர் 2ஆம் இடத்தையும், பெங்களூர் பகுதியை சேர்ந்த ஏசிசிபி கிரிக்கெட் அணியினர் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். இப்போட்டியின் பரிசளிப்பு விழா பெரிய காட்டுப்பாளையம் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற சமூக சேவகர் முனைவர் மனோ 35,000 மதிப்பீட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடைகள் வழங்கி பாராட்டினார். மேலும் திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் முதல் பரிசாக ரூபாய் 20,000 மற்றும் சுழற் கோப்பையை வழங்கினார். பிரின்ஸ் தேவதாஸ் 2ஆம் பரிசாக ரூபாய் 15,000, நேஷனல் பள்ளி தாளாளர் கிரண்குமார் 3ஆம் பரிசாக ரூபாய் 10,000, பெரிய காட்டுப்பாளையம் விடுதலை சிறுத்தை கட்சி செயலாளர் சிவசக்தி முருகன் 4ஆம் பரிசாக ரூபாய் 5,000, திமுக நிர்வாகி விமல்ராஜ் 5ஆம் பரிசாக ரூபாய் 2,500 வெற்றி பெற்ற அணிகளுக்கு வழங்கி பாராட்டினர். மேலும் இவ்விழாவில் அப்பாசாமி, மதலப்பட்டு பஞ்சாயத்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மாறன், அதிமுக நிர்வாகி சுந்தரமூர்த்தி, முன்னாள் கவுன்சிலர் தேவேந்திரன், ஹரி, ஒன்றிய கவுன்சிலர் சித்தானந்தன், சாண்டில்யன், திமுக நிர்வாகி வேல்முருகன், மதலப்பட்டு பஞ்சாயத்து செயலாளர் ரமேஷ், முன்னாள் ராணுவ வீரர் உதயா ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலக்குளம் பகுதியில் சமூக சேவகர் ஆங்குதாஸ் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. உழவர்கரை தொகுதியில் பல்வேறு சமூக சேவைகளில் ஈடுபட்டு வரும் அங்குதாஸ் பிறந்தநாள் விழாவை தனது இல்லத்தில் கொண்டாடினார். முன்னதாக பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று ஆசி பெற்றார். தொடர்ந்து தனது இல்லத்தில் பிறந்தநாள் விழாவை கொண்டாடிய அங்குதாஸை பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், ரவிக்குமார், ராமு, சம்பத், வெற்றிசெல்வம் உட்பட முக்கிய நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகளும் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொழிலதிபர் அங்குதாசன் தலைமையில் ஆதரவாளர்கள் செய்திருந்தனர். நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட திருப்பட்டினம் பகுதியில் மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிக்கும் திட்டத்தின் கீழ் 50 நாட்களுக்கு மேல் வேலை வழங்கப்பட்டதற்காக நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பயனுள்ள திட்டத்தை உறுதியாக செயல்படுத்தி வேலைவாய்ப்பை உருவாக்கியதற்காக மத்திய அரசு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு, மேலும் திட்டத்தின் செயல்திறனை மாநிலத்தில் மேற்கொண்ட நடைமுறைப்படுத்தியதற்காக முதல்வர் ரங்கசாமிக்கு பயனாளிகள் நன்றியை தெரிவித்தனர். மேலும் இந்த திட்டத்தின் செயல் திட்டங்களை நேரில் சென்று மக்களுக்கு தெளிவாக விளக்கி பணிகளை ஒழுங்காக பயனாளிகளிடம் கொண்டு சென்ற சரவணனுக்கு மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதி கூட பக்கம் பாஜக கிளை தலைவர் முரளி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜய் சரவணன்குமாரை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து பெற்று ஆசி பெற்றார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜய் தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், ஊசுடு தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, இளைஞரணி உலகநாதன், தொகுதி தலைவி மல்லிகா மற்றும் பாஜக கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், கிளை தலைவர்கள், கேந்திர பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது. மானவலி தொகுதி இடையார்பாளையம் ஞானமேடு சப்தகிரி நகர் பகுதியில்
சேஷாஸ்திரம் ஸ்ரீ பைரவர் சக்தி பீடத்தில் ஸ்ரீ சொர்ணகஷ்ய பைரவர் ஆலயத்தில் ஆடி மாத தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் பைரவருக்கு சிறப்பு யாகம் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் 108 மலர் அர்ச்சனை யஜமான சங்கல்பம் செய்து அலங்கார தீபம் உபச்சார தீபம் பூரண கும்ப தீபம் பஞ்ச தீபம் காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவரின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை சிவஸ்ரீ பைரவ குருஜி கலைமாமணி முத்துகுருக்கள் செய்திருந்தார். புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் குமார் என்பவர் சமூக ஆர்வலராக மக்கள் நல சங்கத்தின் அமைப்பாளராக குடியிருப்பு மக்களின் பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு கண்டு வருகிறார். இவர் கடந்த 2022 காலாப்பட்டு மாத்தூர் ரோட்டில் உள்ள சோலரா ஆக்டிவ் ஃபார்மா சயின்ஸ் என்ற மருத்துவ தொழிற்சாலையின் கடலில் உள்ள கழிவுநீர் குழாய் மீனவர்களின் வலையை சேதப்படுத்தியது. வலையிழந்த மீனவர்களுக்கு கம்பெனி நிர்வாகம் இழப்பீடு கொடுக்காததால் சங்கம் சார்பில் குமார் தேசிய மனித உரிமை ஆணையத்திலும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்திலும் இழப்பீடு கேட்டு வழக்கு தொடர்ந்தார். வழக்கின் காரணமாக தேசிய மனித உரிமை ஆணையம் வழக்கு ஆகஸ்ட் 22 அன்று வழக்கின் தீர்ப்பில் கடலில் உள்ள கழிவுநீர் குழாய்களை 8 வாரத்தில் வெளியே எடுக்க மாவட்ட நீதிபதிக்கு உத்தரவு பிறப்பித்தது. 8 வாரம் கடந்தும் உத்தரவுப்படி எந்த நடவடிக்கையும் இல்லாததால் அது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் சமூக ஆர்வலர் குமார் தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் தகவல் கேட்டார். தகவல் கேட்ட ஓரிரு மாதத்தில் எந்த முகாந்திரமும் இல்லாமல் காலாப்பட்டு காவல் நிலையம் கம்பெனி கான்ட்ராக்டர் தம்பிராஜ் என்பவருடன் சேர்ந்து CRPC 107 என்ற வழக்கு குமார் மீது பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை செய்த உழவர்கரை தாசில்தார் ரமேஷ் கண்ணா முதல் விசாரணையிலேயே குமாரை வழக்கிலிருந்து விடுவித்து உத்தரவிட்டார். பிறகு காலாப்பட்டு கடற்கரையில் நடந்த மீனவர் பொதுக்கூட்டத்தில் சந்திரன் என்பவர் குமார் போட்ட வழக்கை வாபஸ் பெற வேண்டும், இல்லாவிட்டால் அவரை ஊரை விட்டே ஒதுக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தார். இதனை பஞ்சாயத்து தலைவர் காத்தலிங்கம் மற்றும் காலாப்பட்டை சேர்ந்த குப்பராஜா ஆகியோர் குமாரிடம் தெரிவித்தனர். இதேபோல் ஆட்டோ ஸ்டாண்டில் சாதாரணமாக இருவரும் பேசியதை சந்திரன் திருத்து கூறி என் மீது பொய் புகார் அளித்துள்ளார் என்று குமார் சந்திரனுடன் அன்று இருவரும் பேசிய வீடியோ உரையாடல் ஒன்றை குமார் வெளியிட்டார். தற்போது இருவரும் வெளியிட்ட 2 வீடியோவும் சமூக வலைதளத்திலும் மீனவர்கள் வாட்ஸ்அப் குழுவிலும் கடந்த 1 வாரமாக பரவி காலாப்பட்டு பகுதியில் பெரும் விதமான பேசப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ குறித்து சந்திரன் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் குப்ராஜ் மீதும் குமார் மீதும் புகார் அளித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.